வாய்ப்பே இல்ல. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருக்காங்க. ஹாய் மேம். நருட்டோ ஷிப்புடன் தமிழ் ரியாக்ஷன் வீடியோ 254 எபிசோட். ஆமா, செம்ம பயங்கரமா போயிட்டு இருக்கு. இப்போ நாட்டோட கண்ணு வந்து மதுரா உச்சிகாட்ட போயிருச்சு. எப்படி சமாளிக்க போறேன் நருட்டோ பிடிக்கிற கிளம்பிட்டாங்க. அதான் எப்படி சமாளிக்க போறாங்க பார்க்கலாம். என்ன நடக்க போகுது அப்படி பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அப்படியே உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்து ஒரு லைக்கையும் பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் மார்க் பண்ண இடத்தை தவற விட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணமே அந்த நேரத்துல உள்ள வந்த அந்த ஷார்க். அட லூசு பேர்ல அது போய் அவங்க கைக்கே சேர்ந்து சின்ன தேடிட்டு இருக்காங்க எங்க உள்ள உட்கார்ந்து. என்னாச்சுன்னு தெரியல. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டேன். இப்படி அவரை தொடக்கூடாது நருட்டோ. 18 கேட்ஸோட பின் விளைவுதான் இதெல்லாம். நீ அவரை லேசா தொட்டாலும் அவருக்கு மரண வலியை கொடுக்கும். ஐயோ என்ன சொல்றீங்க? ஆமா தயவு செஞ்சு பார்த்து மெதுவா. அவங்க தெரியாம இவங்க ரகசியமா பேசுறாங்க. எனக்கும் அது புரியுது. இருந்தாலும் இந்த இடத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இங்க இருக்கிறதுலயே சின்ன அவன் யார்? நான் தான். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. டேய், அவவே என்ன பிரச்சனைல இருக்காங்க? நீங்க சும்மா இடத்துக்கு சைஸ்க்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பறந்து போயிட்டீங்க பாக்குறதுக்கா? உருவாக்கப்பட்ட ஒரு ஆம சில மாதிரி தான் போயிட்டு. இது வந்து அப்படியே நகர்ந்தே இருக்காது வளங்க. அதுலயே ஒரு தீவிரத்தை அது மேல ஒரு தீவிரத்தை இத பத்தி தெரிய வந்து நான் போயிட்டே இருக்கேன். ஆனா ஹிடன் கிளவுடுக்கு நாம கப்பல் வழியா போறதை விட இது மூலமா போறதுதான் அப்ப அதுதான் மார்க் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. சேர்ந்து கொன்னுருவீங்க போல இருக்கு. அது கத்துது. அப்படியே பையன் நாண்டு போகும் போல இருக்கு. அப்படியே உதாரணமா நருட்டோ, உசுமாக்கி போன்ற ஆளுங்க விலங்குகள் அடங்கிய யூனிட்டை உருவாக்கணும்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. மனுஷங்கள வச்சு விலங்குகளோட தன்மையை ஆராய ஆரம்பிச்சாங்க. டைம் பாஸ்க்கு இத தவிர வேற வழி இல்ல. ட்ரெய்னிங்கும் கொடுக்கணும். இது ஒரு டாப் சீக்ரெட் எஸ் ரேங்க் மிஷன். சடனா கூட்டி போனா நம்ப மாட்டேன்ல. அதுக்காண்டி எங்களுக்கு தேவை. இப்படிக்கு 5th ஹொகாகே லேடி சுனாடா நினைச்சு விட்டுருக்கா. அப்படி சொல்லி ஆமா நம்ப வைக்கிறாங்க. இவனை வந்து அந்த ட்ரெயின் பண்ணி அனுப்பு. இந்த இடம் பிரச்சனையா இருக்கு வா அப்படின்னா இது கண்டிப்பா எனக்கு ஏத்த ஒரு அற்புதமான மிஷன் மாதிரி தெரியுது. பொதுவா சிக்கமாருக்கு தான் இதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ நானும் ஒரு கூட்டத்தை சேர்க்க போறேனா? அதாவது விலங்குகள் அவன் முழுசா நம்பிட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கவலை வேணாம், அவனே எல்லாத்தையும் ரொம்ப சுனாடே பாட்டி என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல. எனக்குள்ள இருக்கிற தலைமை பண்பு என்னங்கறத நான் நிரூபிச்சு காட்டுவேன். சீக்கிரம் வாங்க, இந்த மிஷனை நாம ஆரம்பிச்சே ஆகணும். அதனால நான் ஜெயிக்கிறேன். என்னது அரசன் கிட்டயா? இவர்தே அந்த அரசன். அரசரே, எனக்கு உதவி பண்ண முடியுமா? என்னுடைய விசுவாசத்தை காட்டணுமா? ஒரு நிமிஷம், யாரு குரல் இது? நீ நிஞ்சா ஆஸ்ட்ரிச் காண்டோர் தானே? எப்படி ஹிடன் லீஃப் வில்லேஜை விட்டு நீ தப்பிச்சு ஓடி வந்த? அது யாரோ இவன். இதுக்கப்புறம் யாராலையும் என்ன அடக்கவே முடியாது. என்ன விளையாடுறியா நீ? நிச்சயமா நான் போருக்கெல்லாம் வரமாட்டேன். அப்படியா? என்ன சொன்னா நீ வருவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அனிமல் டிரான்ஸ்லேட்டரா எனக்கு ஹெல்ப் பண்ணினா நான் உன்னை அப்படியே போக விட்டுருவேன். அடடா, சொல்லுது இல்ல கோவப்படுது. முத்தம் கொடுக்க போகுங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது பேச்சு எல்லாம் பேசாது. ஆமா, இவர்தான் டான்ங்கிற ஜெயண்ட் கோலம். பயங்கரமா இருக்கு. விஞ்ஞானியாயும் பெரியதா இருக்கு போலயே. இவர் சூஜி தி ஜெயண்ட் பீஜி. எவ்வளவு பெரிய கேங். அண்ட் இவர்தான் ஜெயண்ட் சோம்பேறி, அதாவது தி ஜெயண்ட் ஹிப்போ. தூக்கத்தையும் போல முடியலடா. ஒருத்தன் தனித்தனியா இருக்குன்னு போல. அப்படின்னா இவங்க அவ்வளவு பயங்கரமானவங்களா? எப்படி ஒண்ணு சேர்க்கறது? இதுவே பெரிய டாஸ்கா இருக்கு போலயே. சொல்றேன். சண்டே பாருங்க, பூரா ஆரம்பிச்சிட்டாங்க.
இவங்களை சமாதானப்படுத்துறது ஒரு பெரும் பாடா இருக்கு. ஆத்தாடி இந்த ஐயோ ஏற்கனவே ஆமா இரு சொல்றேன். அவங்க பேசுறது எனக்கு முழுசா புரியல. ஆனா அவங்க 3 பேரும் ஒரே விலங்க விரும்புறதா மட்டும் சொல்றாங்க. என்ன சொன்ன? அது மூலமா யாரா அந்த பேரழகி? நினைக்கிறேன். ஆனா இது வேலைக்காகும்னு நினைக்கிறேன். யாரா அது? அது யாரு? இது என்னது? ஓ இது அந்த பொண்ணோ? ஆஹா நறுக்க மயங்கி விழுக போறேன். ஆத்தி இதுக்குள்ளதான் அந்த 3 பேர். ஆனா கொடுமை. ஆத்தி என்ன ஒரு அழகு. உனக்கு என்ன வேணும்? என்னது அது? எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. எறும்புதியா? ஆர்மனிகோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்றாரு. ராஜாவுக்கே போட்டியா? ஐயோ அதுக்கு நாட்டை புடிச்சு போச்சு. இப்ப அவ உன்னதான் விரும்புறேன்னு சொல்றா. என்ஜாய் பண்ணு. நீங்க எல்லாம் முடிக்கல. இப்ப இவங்க எல்லாரும் உன்னை பொளக்க போறாங்க. ஐயோ அவங்க ஒரு ஒண்ணு சேர்த்தாயோ. ஓடிடுறா. இதுதான் சரியான சமயம். தவிர்ச்சது வாட்டுக்கு கலந்துல இது என்னடா? இருங்க. 8 அப்புறம் 9 டெய்ல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு நானே போறேன். கவிட்டாவே போறானா? நீ எதுக்காக அங்க போறேன்னு சொல்ற? நம்பிக்கையை வளர்த்து நம்மளோட உறவை மேம்படுத்துறதுக்கு நான் இது ஒரு நல்ல வாய்ப்பா பாக்குறேன். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹொகாகேயோடைய க்ளோனான எமாட்டோ எப்பவுமே 9 டெய்ல்ஸ் ஜின்ஜுருக்கியான அந்த நருட்டோ கூடிய இருக்கான். என்னோட ஆராய்ச்சிக்கு எனக்கு அந்த க்ளோன் தேவைப்படுது. அவன் கிடைக்கலன்னா நான் இந்த ஆராய்ச்சியை ஜெட்சுவை வச்சு ஆரம்பிப்பேன். கண்டிப்பா இதனால உங்களோட வேலை தாமதமாகாது. நான் உங்களுக்கு வாக்கு தரேன். உனக்கு எல்லா தகவல்களுமே தெரிஞ்சிருக்கு. உரோச்சிமாரு ரகசியமா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியும். ஆனா இதை நான் எதிர்பார்க்கல. வேற எல்லாம் இல்ல எல்லாம் நறுக்கி முடிச்சிட்டாங்க. இன்னும் உனக்கு வேற என்னெல்லாம் தெரியும்? ரொம்ப திறமையான. ஆனா அதுக்கு நீங்க நாங்க கூட்டிட்டு போயிட்டு உங்களோட திட்டத்தை பத்தி எனக்கு புரியுற மாதிரி முழுசா சொல்லணும். டோபி, இப்ப நீ என்ன பண்ண போற? இவனை நம்புறது சரியா இருக்கும்னு நீ நினைக்கிறியா? இவனை நம்பாதீங்கடா. என்கிட்ட 9 டெய்ல்ஸை கொண்டு வந்து ஒப்பட. அப்புறம் நீ கேட்டு ஜெட்சுவை நான் உனக்கு தரேன். இப்படி சொல்லிவிட்டானே. இவன் கவிட்ட பயங்கரமான ஆளாச்சு. இதுதான் விஷயம். இதுதான் 2 மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. 8 9 முடிச்சாங்கன்னா முடிஞ்சு பவர் மொத்த பவர் கிடைச்சிரும். சேத்ராய கீழே போலாம் வா. ஆமா அந்த பவர் ஃபுல்லா எடுத்து வச்சிருக்காங்க அந்த கண்ணுக்குள்ள. அது 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. ஆமா புடிச்சாங்க 2யும் சேர்த்து. அதே ஏதோ பாதாளத்துக்குள்ள இருக்காங்க. ஆமா கீழே கடங்க. ஆஷிராமா செஞ்சு ஃபர்ஸ்ட் ஓகே வரதானா? ஆஷிராமா இது நம்ம எங்களுக்குள்ள நடந்த போர்ல அவனோட லிவிங் செல்ஸ் திருடி அது மூலியமா இதை டெவலப் பண்ணதுன்னு கூட சொல்லலாம். 10 டெய்ல்ஸ் ரிசரக்ஷன்ல ஏற்படுற தாமதம் என்னோட திட்டங்களையும் தாமதமாக்கும். வாய்ப்பே இல்ல. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இருக்காங்க. ஆமா தகவல் வெளியான விஷயம் நமக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதனால சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த தீவை என்ன பண்றது? என்னதான் அது நகர்ந்துகிட்டே இருக்குன்னா கூட அசால்ட்டா அதை விட முடியாது. அவங்களுக்கு ஜின்சுருக்கி தேவை. அதனால எதிரி கண்களுக்கு அது தெரியாது. ஒருவேளை அதை தேடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரு சின்ன தேடுதல் குழுவை அனுப்புவாங்க. பேசாம நானே போறேன். பெரியவர் உனோக்கி போறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. எனக்கும் பறக்க முடியுங்கிறதால அவர் இன்னும் வேகமா அங்க போய் சேர வாய்ப்பு இருக்கு. உண்மையை சொல்லுங்க, உங்களால இது பண்ண முடியுமா? நீங்க கவலைப்படாதீங்க காசுக்காக. நான் தான் ஒனோக்கி த சுஷிகாக. இடன் ஸ்டோனை சேர்ந்தவங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியும். நாங்க வேகமா கூட்டிட்டு போயிடும். வந்துருச்சா? என்ன ஒரே எலும்பு கூட இருக்கு. நீங்க 2 பேரும் இப்போதைக்கு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இவங்களா? நாங்க உள்ள போறோம்.
ஒவ்வொரு தீவா வந்து தேடி பாக்குறாங்கன்னு நினைக்கிறேம்மா. ஓ கூட சப்போர்ட்டுக்கு வர வேண்டியதுன்னா இவங்க தான் எப்பவுமே கூட வருவாங்க. ரொம்ப சந்தோஷப்படாத அகாட்சுச்சி. அங்க திடீர்னு சண்டை போட வேண்டியிருந்தா என்ன பண்ணுவ? பறந்துட்டாரு. அடுத்தது நீ போ குரோட்சுச்சி. சரி ஓகே நானும் கிளம்புறேன். தனியா போறீங்களா? என்னது ஒரு வழியா நீ முழுசா இறந்துட்ட போல இருக்கே. ஆனா லார்ட் ஒரோச்சிமாரு விட என்னோட ஜுட்சு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உருவாக்கிட்டேன் பாருங்க. என்னால அவனை முழுசா கட்டுப்படுத்த முடியாது. லோனை வச்சு நான் சொன்னது உனக்கு கேட்டுதா? ஆனா நான் ஏதோ ஒரு வகையில உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் மறுபடியும் இந்த ஐயோ உலகத்துக்கு இவன் உயிரோட மோசமான வந்ததுக்கு ஆளா நீ இருக்கே. இதுக்கப்புறம் என்னோட கலையை நான் எப்படி வளர்க்குறேன்னு பாரு. உண்மையை சொல்லணும்னா நீ கடைசியா ஒரு வெடி விபத்தை உருவாக்குன. அது நீ நினைச்ச அளவுக்கு பெருசா ஒன்னும் ஆகல. நான் தான் சொல்றேன்ல, நான் செய்யறத ஒன்னால அவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்க முடியாதுன்னு. எப்படி அந்த குளோன் மாதிரி உருவாக்கி இது குளோன் மாதிரி இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் வரிசையில வரணும்னு தானே சொன்னேன். கொஞ்சம் மரபணு இருந்தா கூட டனலுக்குள்ள போங்க. ஐயோ அப்பா தாயே போதும். விட மாட்டேங்குது. என்ன திரும்பவும் சண்டை போடணுமா? எப்படியோ ஒரு வழிப்படுத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்காளே. அட கொடுமையே. இந்த விலங்குகள் எல்லாத்தையுமே டனலுக்குள்ள கூப்பிட்டு போறதே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் நினைச்சதை விடவும் நருட்டோ இந்த ஈக்கோலாஜிக்கல் சர்வேங்கிற கதையை ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்கான். இந்த போரை பத்தி அவனுக்கு தெரிய வந்ததுன்னா நம்மளால அவனை கட்டுப்படுத்தவே முடியாது. மைண்ட மாத்திரக்காண்டி என்னன்னு நேரா அவன் போர்க்களத்துக்கு போயிடுவான். அவனுக்கு போர் நடக்க போறது தெரியாது. ஆனா அவங்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா தேடுறாங்க. அது ஆஹா பெருசா புடிச்சுட்டாங்களா? நான் இவரை எங்கேயோ பார்த்திருக்கேன். சுச்சிக்காக நேரா இங்கேயே வந்துட்டாரு. இது வெறும் ட்ரெய்லர் தான் தம்பி. உன் முகத்தை பார்க்கும் போதே புரியுது நீ ஒரு குளோன் தான். அப்ப இவன் நிச்சயமா மாதராவா இருக்க வாய்ப்பு இல்ல. இவர் எதுக்கு இங்க வந்தாரு? எனக்கு தெரிஞ்சு நீயும் போல கண்டிப்பா ஒரு குளோனா தான் இருக்கணும். நீயும் வந்துட்டியா? ரெண்டு பேரும் ஒரே ஊரு. பாம்பு வெடிக்க போகுது. ஐயோ தாத்தா ஓடிடுங்க. ஐயோ வெடிச்சிருச்சு. ஐயா அவ்வளவு ஈஸியா முடிச்சுட்டாங்களா? ஐயா இவ்வளவு வீரப்புலி வசனம் பேசிட்டு வந்துட்டு இப்படி சொடக்கு ஒரே மாமல படக்குன்னு போயிட்டாரே. ஐயா பாவத்தை ஐயோ காப்பாத்த வந்தவரும் செத்து போயிட்டாரு. நீ என்ன யார் போய் காப்பாத்துறது இல்லையா? என்ன நடக்க போதும். ஐயோ நினைச்சாலே பயமாத்தே கிடக்கு.